சமோசா ட்விஸ்டர் கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பார்க்கவும் அப்படி தான் இருக்குது. வாங்க அதோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீடியம் சைஸில் ஒரு 4 உருளைக்கிழங்கு போல் எடுத்து அதை சால்ட் சேர்த்து வேக வச்சுப்போம். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் கஸ்தூரி மேத்தி, சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் போல் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். அடுத்து ஒரு 2 கப் மாவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட ஓமம் 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன் இல்லை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் சப்பாத்தி மாவு போல். அது ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய போர்ஷனாக எடுத்து அதை நல்லா உருட்டி சப்பாத்தி மாவு உருட்டுவோம்ல அந்த பிளேட்டில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துப்போம். நல்லா பெரிய சைஸாக உருட்டி எடுத்துப்போம். நல்லா அந்த ஃபுல் சப்பாத்தி மாவு உருட்டுற அந்த இது தட்டு மேலே ஃபுல்லாக வர மாதிரி உருட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ மிக்ஸ் பண்ணோம்ல அதை எடுத்து சென்டரை வச்சு அதையும் அந்த சப்பாத்தி மாவு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இப்போ காட்டுற மாதிரி எடுத்து மடிச்சுக்கணும். ஆஃபாக மடிச்சுட்டு அதை நல்லா அதோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் கையாலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டு கத்தி வச்சு கட் பண்ணுங்கள். இல்லைனா வீட்டில் பீஸா கட்டர் இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட பீஸா கட்டர் இல்லாததுனால நான் கத்தியை வச்சு கட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷை நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே செய்யணும்னு தோணுச்சு. இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிப்போம். ட்விஸ்ட் பண்ணால் அந்த இந்த மாதிரி வரும். வெளியே உருளைக்கிழங்கு பிசுறாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். சில டிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த வீடியோவில் பார்த்து நம்ம அப்படியே செய்கிறதுக்கு. பட் சில டிஷ் ஃபெயிலியர் ஆகும். நான் அந்த டிஷ்ஷும் செஞ்சு வச்சுருக்கேன். நான் அதையும் அப்லோட் பண்ணுவேன் சீக்கிரம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுங்க. சமோசாவோட கலர் வரும்ல அந்த அளவுக்கு, அந்த வெள்ளையாக இருக்க போர்ஷன்லாம் சமோசா கலர் அளவுக்கு வந்துச்சுன்னா பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஆக்சுவலாக இந்த டிஷ் ஒரு நார்த் இந்தியன் பண்ணதை தான் நான் பார்த்து சொன்னேன். சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிஷ்ஷு. கெச்சப் வச்சு தொட்டுலாம் சாப்பிட்ருந்தாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த டிஷ் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.